வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் கன்னிங் இந்த எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு நயவஞ்சகமாக இல்லை சூழ்ச்சியாக இல்லை தந்திரமாக ஒருத்தன் இருக்கான்னா அதுக்காக அவனை புத்திசாலின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு தந்திரமாக இருக்கிறவன் நேர்மையாக இருக்க மாட்டான். ரெண்டாவது, ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா தனக்காக யோசித்து தனக்காக ஆதாயம் இருக்கும்போது அதை அவன் செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்ககிட்ட நாணயமாக இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் எல்லா நேரமும் அவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் தந்திரமாகவோ இல்லை சூழ்ச்சியாவோ இல்லை நயவஞ்சகமாகவோ ஒருத்தன் காரியத்தில் வெற்றி அடைஞ்சால் அவனை திறமையானவன் நம்ம சொல்ல முடியாது. இப்போ சீட்டாட்டம் ஆடுறாங்க வச்சுங்களேன், அவன் ஏமாற்றி அவன் ஜெயிச்சிடறான்னா அப்போ எப்படி நீங்கள் அவன் சிறந்த ஆட்டக்காரன்னு சொல்லலாம். அவன் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அவன் ஏமாற்றி ஜெயிச்சிருக்கான். அப்போ அவன் சிறந்த ஆட்டக்காரன் இல்லை. அவனுக்கு சில விஷயம் தெரியும், எப்படி மனுஷங்கிட்ட பேசணும், எப்படி காயை நகர்த்தலான்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு யாரை நல்லா தெரியுமோ, யாரோடைய மனசை அவன் புரிஞ்சுட்டுருக்கானோ, இவங்களை எப்படி ஏமாற்றலான்றது தெரிஞ்சிருக்கானோ, அங்கே மட்டும்தான் அவனுடைய காரியம் நடக்கும். அவனுக்கு வேண்டிய விஷயத்த செஞ்சுக்கலாம். மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம், ஆனால் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது வேறு. இப்போ இவன் மனுஷங்களை படிச்சிருப்பான், இவங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் அறிவாளி கிடையாது. அதனால் அவன் ஒன்றா ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு உபயோகமாக இருக்கலாமே தவிர அந்த மாதிரி ஒரு தந்திரக்காரன் கையில் போய் நம்ம அறிவுரை வாங்கவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய வெற்றின்றது ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அவங்களோட காரியம் செயல்படும். ஆனால் தெரியாத இடத்துலையோ இல்லை தெரியாத நபர்கிட்ட அவங்களுடைய காரியம் செயல்படாது. அவனுக்கு யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க கிட்ட தான் அவனால் அவங்கள ஏமாற்ற முடியும். வேறு யார்கிட்டயாவது போனாங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதனால அங்கே அவங்க தோற்று போயிடுவாங்க. இதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த அப்பப்போ ஒரு ஒரு இடத்துல கடை வச்சு வச்சு நகர்ந்து போய்கினே இருக்காங்களே, சின்ன சின்ன கடையை வைக்கிறவங்க, அவங்க சில சமயத்தில் நல்லா ஏமாற்றிடுவாங்க. ஒரு மட்டமான பொருளை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்கிற இடத்துல நாளைக்கு இருக்க போகிறதில்ல. அதுவும் இன்னொரு இடத்துல கடை வைக்கிறதும் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இருக்கிற பொருளை யார் தலையில் கட்டுறதுக்கு அவங்க எப்படி ஒன்றும் அவங்கள ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க அப்படின்றாரு. இப்போ ஒரு தந்திரமாக அவனுடைய காரியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கும் போது அவன் மனுஷங்களை நல்லா கவனிப்பான். ஏன்னா சில பேர் ரகசியத்தை மனசில் வச்சுருக்கலாம், ஆனால் முகத்தில் தெரிஞ்சிடும். அவன் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து எப்போ இவன் சொல்கிற விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறானோ அப்போ அந்த விஷயத்த சொல்லுவான். அதாவது அவங்களுடைய மனசை திசை திருப்பிட்டு அவனுடைய காரியத்தை அவங்கள ஏமாற்றி வாங்கிடுவான். ஏமாந்தவங்களுக்கு இவன் நம்மளை ஏமாத்தினான்னு கூட தெரியாது. இப்போ குயின் எலிசபெத் 1 இருந்தாங்களே, முதலாம் எலிசபெத் ராணி, அவங்கக்கிட்ட ஒரு செக்ரட்டரி இருந்தார். எப்போல்லாம் அவங்க ஏதாவது பில் அவங்க கையெழுத்து போடணுமோ அவர் நேராக போய் அந்த பில்லை அவர்கிட்ட சொல்ல மாட்டார். அவர் ராணிக்கிட்ட பேசிட்டு நாட்டில் நடக்கிற முக்கியமான அவங்களுக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க மனசு அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் அந்த பில்லை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிடுவார். இப்போது இன்னொரு வகையும் இருக்குது. ஒருத்தவங்க அவசர அவசரமாக வெளியில் போகணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அவசரமாக செய்யணும் போது அப்போ நமக்கு வேண்டிய காரியத்தை சாதிக்கலாம்னு நினச்சாலும் அந்த மூடில் அவங்க நம்மளுடைய வேலையை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருவாங்க. இதையும் சில தந்திரக்காரங்க செய்வாங்க. இன்னொரு வகையான தந்திரக்காரங்க எப்படின்னா, ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி ஆகணும், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாத மாதிரி காமிச்சிப்பாங்க. அதனால் அவங்க மற்றவங்க கையில் இந்த விஷயத்தை உடைக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அந்த மேட்டரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதோ விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு அரைக்குறையாக அந்த விஷயத்தை கேட்டவங்களுக்கு ஆவல் அதிகமாகிடும். இதனால் அவங்களுக்கு என்ன ஏதோ சொன்னானே அது முடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்களா உங்களை கேள்வி கேட்பாங்க. அப்போது என்ன ஆகிடும்னா, ஓ அப்படியா அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த போட்டு உடைப்பாங்க. அது எப்படின்னா, நீ கேட்டதுனால சொல்கிற மாதிரி. இல்லை யாருமே கேட்கலன்னா திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 விஷயத்தை பற்றி பேசிட்டு திருப்பி மறந்து போன ஒரு விஷயத்த சாதாரணமாக பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் கடிதம் எழுதும் போது கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எழுதிட்டு முக்கியமான விஷயத்த பின்னாடி போஸ்ட்ஸ்கிரிப்டாக ஒரு தகவல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக சொல்லாமல் உங்களை ஏதோ ஒரு கேள்வி கேட்க வச்சு
அந்த கேள்வி நீங்கள் கேட்டதுனால அவங்க உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமைக்கே தள்ளப்பட்ட மாதிரி இருந்து அவங்க அந்த விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க மனசில் இருக்கிறத சொல்லாமல் தாமேல அவங்க பழியை ஏற்றுக்காமல் அவங்க வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க மூலம் மற்றவங்க எல்லார்கிட்டேயும் போய் அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த இவங்க சொல்கிற மாதிரி. ஆனால் ஆரம்பித்தது இவங்கள தான் இருக்கும். ஆனால் இவங்க தான் ஆரம்பித்தாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அதில் 2 பேர் ஒரு விஷயத்த பேசும்போது 2 பேரில் யார் அந்த விஷயத்த முதல்ல சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்காது. அதனால் அந்த விஷயத்தை பரவ விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யாருக்கு யார் இதை முதல்ல சொன்னாங்கன்னு தெரியாத போது இவங்க வந்து அதை பற்றி பேசுவாங்க. இது வந்து டேர்னிங் ஆஃப் த கேட் இன் த பேனுன்றது இவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. அதாவது இப்போ இன்னொருத்தரோட பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க தானே நேரில் போய் அதை வந்து சொல்லாமல் இவங்கள வந்து அந்த விஷயத்தை யாராவது கேட்குற மாதிரி, அதை கையில் ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க. இவங்கள பார்த்தோன்னா லெட்டரை மறைக்கிற மாதிரி அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. என்ன என்கிட்ட மறைக்கிறதுல என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்கும் போது என்னவோ இவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல பிடிக்கலை, ஒருத்தரை காட்டி கொடுக்க விரும்பலை, இல்லை ஒருத்தரை பற்றி ஒரு மட்டமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து மாட்டிக்கிட்டதுனால சொல்கிற மாதிரி அவங்க அந்த விஷயத்தை போட்டு உடைப்பாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. தந்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் காட்டுற ஒரு முகத்தை மாற்றி காட்டுவாங்க. அதாவது நெமையான்ற ஒரு ஜூயிஷ் ப்ராஃபிட் என்ன பண்ணாருன்னா அரசரான ஆர்டசஸ் எதிர்க்க வந்து அப்படியே ரொம்ப சோகமான ஒரு முகத்தை வச்சுன்னு போனார். உடனே ராஜா யோசிக்கிறாரு, ஏன்னா இந்த மாதிரி சோகமாக அவரை பார்த்ததே இல்லை. அதனால் ராஜா வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு என்னன்னா, முதல்ல இவர் வந்து இல்லை ஒன்றும் இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ராஜாக்கு தெரியுது, இல்லை எனக்கு தெரியாத உன் முகம் எப்படி இருக்கும்னு, இவ்வளோ கவலையாக நான் உன்னை பார்த்ததே இல்லையே, என்னன்னாலும் சொல்லு நான் அதுக்கு வந்து உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை எனக்கு வந்து ஜுடை, அதாவது அவர் வந்த இடத்துக்கு நான் திரும்பி போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னை வந்து நாடு கடத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, அதனால தான் வருத்தமாக இருக்கேன் போது ராஜா சொல்கிறார், பரவாயில்ல நான் பேசி உன்னை திரும்பி உன் நாட்டுக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது திருப்பி அவரால் ஊருக்கு போக முடியாது, இங்கேருந்தும் வந்து சொல்லாமல் போக முடியாது. ஆனால் இப்போ ராஜாவே வந்து அவருக்கு வேண்டியதை செய்கிற மாதிரி வெறும் முகபாவனையை மாற்றி என்றைக்குமே காட்டாத ஒரு முகத்தை காட்டி அவரோட காரியத்தை சாதிச்சுக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லாமல் கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் மூலமாக அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்போ என்னவோ வந்து எதிர்பாராமல் வந்த மாதிரியும், அப்போ இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேனே உண்மையான்னு கேட்கும் போது இவங்க கேட்குற போது சொல்கிற மாதிரியும். இதுக்கு உதாரணமாக ஒரு நாசிஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது ராஜாவான கிளாடியஸோடைய மனைவி மெசலினா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க இன்னொரு நோபலான சில்லியஸை வந்து அவங்கள திருமணம் பல சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா ராஜாவோட மனைவி ராணி வந்து ஒரு நோபலை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. இது வந்து நடந்துவிடுது. இப்போ ராஜா கிட்ட இந்த விஷயத்தை நம்ம நேராக போய் சொல்லணும். இப்போ நார்சியஸ் வந்து ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தானாக சொல்லாமல் ராஜா நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் கையில் இந்த டாப்பிக்கை வந்து ராஜா கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ ராஜா வந்து உடனே நாசிஸை கூப்பிட்டுட்டு எனக்கு உண்மை தெரிஞ்ச அவனை உண்மையை சொல்லும் போது நாசிஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து ராஜா கிட்ட சொல்கிறாரு. அதாவது தானாகவே போய் ராணியை பற்றி சொல்லாமல் தன்னை ராஜா கூப்பிட்டு இவர் சொல்கிற மாதிரி அதை வந்து ஏற்பாடு பண்ணார். இது ஒரு தந்திரமான ஒரு விஷயந்தான். இன்னொன்று வந்து மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக நம்ம வந்து நேர்மறையாக நம்மளே நேராக சொல்லாமல் ஆனால் அவங்கள போட்டு கொடுக்குறது ஒரு வகை. அது வந்து டெக்லினஸ். இவர் வந்து ராஜாவான நீரோ கிட்ட பேசும்போது நான் ஒன்றும் எதிரிக்கிட்டேருந்து பூரஸ் மாதிரிலாம் ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு உங்ககிட்ட இல்லை, நான் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்களுடைய அன்பும் உங்களோட ஆதரவும் தான் அப்படின்னு சொல்லும் போது எதிரிக்கிட்டேருந்து பூரஸ் வந்து ஆதாயம் வாங்குறான்ற விஷயத்த ராஜா கிட்ட போட்டு ராஜா பின்னாடி விசாரித்து இது உண்மைதான் தெரிஞ்சுட்டு பூரஸை வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாரு. இது வந்து இன்னொருத்தங்களை பற்றி நேரடியாக சொல்லாமல் ஏதோ ஒரு தன்னை பற்றி சொல்லும் போது அந்த விஷயத்த சொன்ன மாதிரி வந்து போட்டு கொடுத்துறது. இது ஒரு தந்திரமான ஒரு வேலை. இன்னொன்று என்னென்னா, பொலிட்டிக்கலாக பவர் வேணும் போது சில பேர் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இருக்கக்கூடியவங்களை எப்படி வீழ்த்துறாங்கன்றது. இப்போ ராணி எலிசபெத்தோடைய அந்த செக்ரட்டரி போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அதுக்கு தகுந்த நபராக அவங்க 2 பேரை முடிவு பண்ணுறாங்க.
ஒருத்தர் வந்து ராபர்ட் செசில், இன்னொருத்தர் வந்து தாமஸ் பாட்லி. இதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் செசிலும் தாமஸ் பாட்லியும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ வந்து இவங்க 2 பேர் தான் அடிப்படுது யார் செக்ரட்டரியாக இருக்க போகிறாங்கன்னு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா ராபர்ட் செசில் வந்து தாமஸ் பாட்லி கையில் சொல்கிறாரு, இப்போ வந்து ராஜாங்கமே சரியில்லை, நிறைய குழப்பங்கள், நிறைய வீழ்ச்சிகள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் போய் நான் செக்ரட்டரி ஆனேன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து செக்ரட்டரி ஆகிறதுல விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற தாமஸ் பாட்லி என்ன பண்ணுறாருன்னா, அந்த விஷயத்தை கேட்டுட்டு அவரோட நண்பர்கள் கையில் போய், இப்போ நிலவரம் சரியே இல்லாமல் இருக்குது, அதனால் இப்போ நான் செக்ரட்டரி ஆனால் அப்போ அந்த வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கையில் வந்து விசாரிக்கிறாரு. ராபர்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, பாட்லி இந்த மாதிரிலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கையில் பேசுகிறத ராணி கிட்ட போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்போ ராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, என்னது தாமஸ் பாட்லி என்னை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிட்டாரான்னு சொல்லிட்டு ராபர்ட்டுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்றாங்க. இதன் மூலமாக ராபர்ட் வந்து ராணியோட செக்ரட்டரி ஆயிடுறாரு. அப்போது வந்து பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தந்திரக்காரங்களை நம்ம புத்திசாலியாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தை தன்னுக்கு ஆதாயமான விஷயங்களுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது தனக்காக வந்து புத்திசாலியாக ஒரு தந்திரமாக நடந்துக்கிறவங்கள நம்ம வந்து புத்திசாலிங்க நினைக்கவே கூடாது. இப்போ வெளியில் ஒரு வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து வசதியே இல்லாமல் இருந்தால் அது எப்படி வந்து ஒரு நல்ல வீடாக இருக்க முடியும்? அப்போ அதே மாதிரி தானே மற்றவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தந்திரம் பண்ணி ஏமாற்றி ஒருத்தங்க மேலே வராங்கன்னா தன்னோடைய இன்ட்ரெஸ்ட்டு தான் அவங்க பெருசாக நினச்சிருக்காங்களே தவிர நாட்டை பற்றி அவங்க நினைக்கல. அப்படிப்பட்டவங்க கையில் நாட்டை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. வாங்க எஸ்ஸேவை படித்து பார்க்கலாம். We take cunning for a sinister or crooked wisdom. And certainly there is a great difference between a cunning man and a wise man, not only in point of honesty but in point of ability. They be that can pack the cards and yet cannot play well, so they are some that are good in canvases and factions, that are otherwise weak men. Again, it is one thing to understand persons and another thing to understand matters, for many are perfect in men's humours that are not greatly capable of the real part of business, which is the constitution of one that hath studied men more than books. Such men are fitter for practice than for counsel, and they are good, but in their own alley. They turn them to new men, and they have lost their aim, so as the old rule to know a fool from a wise man doth scarce hold for them. And because these cunning men are like haberdashers of small wares, it is not amiss to set forth their shop. It is a point of cunning to wait upon him with whom you speak. With your eye as a Jesuist, give it in precept. For there be many wise men that have secret hearts and transparent countenances. Yet this would be done with a demure abusing of your eye, sometimes as the Jesuist also does use. Another is that when you have anything to obtain of present dispatch, you entertain and amuse the party with whom you deal with some other discourse, that he be not too much awake to make objections. I knew a counsellor and secretary that never came to Queen Elizabeth of England with bills to sign, but he would always first put her into some discourse of estate, that she might the less mind the bills. The like surprise may be made by moving things when the party is in haste and cannot stay to consider advisely of that is moved. If a man would cross a business that he doubts some other would handsomely and effectively move, let him pretend to wish it well and move it himself in such sort as may foil it. The breaking off in the midst of that one was about to say, as if he took himself up, breeds a greater appetite in him with whom you confer to know more. And because it works better when anything seemeth to be gotten from you by question, than if you offer it of yourself, you may lay a bait for a question by showing another visage and countenance that you are wont, to the end to give occasion for the party to ask what the matter is of the change, as Nehemias did, and I had not before that time been sad before the king. In things that are tender and unpleasing, it is good to break the ice by some whose words are of less weight, and to reserve the more weighty voice to come in as by chance, so that he may be asked the question upon the other's speech, as Narcissus did relating to Claudius the marriage of Messalina and Celius. In things that a man would not be seen in himself, it is point of cunning to borrow the name of the world, as to say, the world says, or there is a speech abroad. I knew one that when he wrote a letter, he would put that which was most material in the postscript, as if it had been a by matter.
I knew another that when he came to have speech, he would pass over that he intended most and go forth and come back again and speak of it as if of a thing that he had almost forgot. Some procure themselves to be surprised at such times, as it is like the party that they work upon will suddenly come upon them, and to be found with a letter in their hand, or doing somewhat what they are not accustomed to, the end they may be opposed of those things which of themselves they are desirous to utter. It is a point of cunning to let fall those words in a man's own name, which he would have another man learn and use, and thereupon take advantage. I knew too they were competitors for the secretary's place in Queen Elizabeth's time, and yet kept good quarter between themselves, and would confer one with another upon the business, and the one of them said, that to be a secretary in the declination of a monarch was a ticklish thing, and that he did not effect it. The other straight caught up those words and discussed with divers of his friends that he had no reason to desire to be secretary in the declination of the monarch. The first man took hold of it and found means it was told the queen, who, hearing of a declination of a monarch, took it so ill as she never would after hear of the other suit. There is a cunning which we in England call the turning of the cat in the pan, which is when that which a man says to another, he lays it as if another had said it to him. And to say truth, it is not easy when such a matter pass between two to make it appear from which of them it first moved and began. It is a way that some men have to glance and dart at others by justifying themselves by negatives, as if to say, this I do not, as Tigellius did towards Burrus. Some have in readiness so many tales and stories as there is nothing they would insinuate, but they can wrap it into a tale which serveth both to keep themselves more in guard and to make others carry it with more pleasure. It is a good point of cunning for a man to shape the answer he would have in his own mind, and propositions for it makes the other party stick to the lesser. It is strange how long some men will lie in wait to speak somewhat they desire to say, and how far about they will fetch, and how many much other matters they would beat about over to come near it. It is a thing of great patience, but yet of much use. A sudden, bold, and unexpected question doth many times surprise a man and lay him open. Like to him that having changed his name and walking in Paul's, another suddenly came behind him and called him by his true name, whereat straightways he looked back. அதாவது ஒருத்தர் ஒரு பேரை மாற்றிக்கிறாரு, அதாவது ஏமாற்றிட்டு வேறு ஒரு பேரில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இவர் தான் அவருன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவர் எதிர்பார்க்காத போது அவர் பின்னாடி போயிட்டு அவர் பேரை கூப்பிட்டுடணும். அவர் பேர் இத்தனை வருஷமாக அவருக்குள்ளேயே இருந்த ஒரு பேர், கேட்டு பழகின பேர், அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி பழகினதுனால திடீர்னு யாரோ அவரோட பேரை கூப்பிட்டோன்னே அவர் திரும்பிடுவார். அப்போ நீங்கள் அவரை கையும் களவுமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. But these small ways and petty points of cunning are infinite, and it were a good deed to make a list of them, for that nothing doth more hurt in a state than that cunning men pass for wise. But certainly some they are that know the resorts and falls of business, that cannot sink into the main of it, like a house that hath convenient stairs and entries, but never a fair room. Therefore you shall see them find out pretty looses in the conclusion, but are no ways able to examine or debate matters, and yet commonly they take advantage of their inability and would be thought wits of direction. Some build rather upon the abusing of others, and as we now say, putting tricks upon them that upon soundness of their own proceedings. But Solomon saith, prudence adverts ad grossus sos, stellis divert ad dolus. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.